ரேஷன் கடை அரிசி சக்கரை நோய்க்கு நல்லது, சுகரை ஏற்றாது, வெயிட் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பொதுவாக நம்பப்படுது. என்னன்னு பார்த்துருவாங்க. ரேஷன் கடையில் விற்கப்படும் அந்த விநியோகத்தில் இருக்கக்கூடிய அரிசி வந்து ஒரு தனி வகையெல்லாம் கிடையாது. அது எல்லாரும் நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய வகைகள் தான். அப்புறம் ஏன் அதுக்கு மட்டும் ஒரு தனி குணாதிசயம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய ப்ராசஸிங்க்கு நெல்மணிகளை ஊற வச்சு அப்புறம் அதை வேக வைப்பாங்க. அது வேக வைக்கும்போது உங்களுக்கு அந்த தவிட்டுல இருந்து சில சத்துக்கள் வந்து உள்ள அரிசிக்கு போயிடும். அதுக்கப்புறம் வந்து மில்லிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்துக்கள் அதே தரும். அதுதான் வந்து பார்பாயில்டு அல்லது புழுங்கல் அரிசி நம்ம சொல்றோம். இந்த அரசு விநியோகத்துறையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உணவு பஞ்சம் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே மூட்டையா வந்து உங்களுக்கு குடோன்ல வந்து சேமிச்சு வச்சிருவாங்க. இப்போ வாங்குறது 2 வருடம் அல்லது 3 வருடம் முன்னாடி விளைவிச்ச நெற்பயிர்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதனால என்ன உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மென்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அப்ப நமக்கு என்ன பண்ணுவோம், இப்போ ரொம்ப சாஃப்டா இருந்தா நம்ம நிறைய சாப்பிடுவோம். ஸோ ஹார்டா இருந்தா என்ன சொல்லுவோம், நம்மளே அறியாம நாம கொஞ்சம் கம்மியா சாப்பிடுவோம். மறைமுகமா அது உடல் எடை குறைக்கவோ சர்க்கரை நோயை ஓரளவுக்கு 10% 20% குறைக்கவோ உதவி பண்ணுது.